தமிழகத்தில் சற்று நேரத்திற்கு முன்னர் தான் 6 ஐபிஎஸ் உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் குறித்தான அறிவிப்பு வெளியாகியிருந்தது. தற்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அதில் மிகவும் பிரபலமான பெயர்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் தற்பொழுது பத்திரப்பதிவு வணிக வரித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து சுபர்ணா ஐஏஎஸ் தமிழக அரசின் முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து சந்தீப் நந்தூரி தமிழக அரசின் சிறப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்னர் தான் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை பார்த்தோம். தற்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது வரை குமரகுருபரன் அவர்களுக்கான துறை பத்திரப்பதிவு வணிக வரித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து சுவர்ணா, சந்தீப் நந்தூரி இவர்களுக்கான துறை குறித்தும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். தற்பொழுது இந்த பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்பில் எத்தனை அதிகாரிகள் எந்தெந்த துறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. குமரகுருபன் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தார். அவர் தற்போது வணிக வரித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டூரிசம், சுற்றுலா மற்றும் அந்த துறையுடைய செயலாளராக ஸ்வர்ணா ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சந்தீப் நந்தூரி எம்டியாக இருந்தால் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய மேலாண் இயக்குநராக இருந்த சந்தீப் நந்தூரி தற்போது புதிய ஸ்பெஷல் செக்ரட்டரி சிறப்பு செயலாளராக இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் மற்றும் அந்த துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. பிரகாஷ் அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தார். இதுக்கு முன்னாடி சிஎம்டியோடைய மெம்பர் செக்ரட்டரி உறுப்பினர் செயலர். அவர் தற்போது ரெவென்யூ வருவாய்த்துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டு இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சோபனா ஐஏஎஸ் எழுதுபொருள் துறையினுடைய ஆணையராக இருந்தார். அவர் கைத்தறித்துறையினுடைய ஆணையராக தற்போது நியமனம் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள் ஏற்கனவே கமர்ஷியல் டாக்ஸ் துறையினுடைய செயலாளராக இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு அந்த துறையின் கீழே ராமன் ஐஏஎஸ் அவர்கள் தொழிலாளர் நலத்துறையில் இருந்த அவருக்கு அந்த துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிரண் குருலா ஐஏஎஸ் போக்குவரத்து துறையினுடைய ஆணையராக இருந்தார். அவர் தற்போது மாற்றப்பட்டு டவுன் பஞ்சாயத்தினுடைய பிளானிங் திட்ட ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. விஜய கார்த்திகேயன் அவர் மீண்டும் பணிக்கு திரும்ப அழைக்கப்பட்டு அவர் ஏற்கனவே பிஷரி டிபார்ட்மெண்டுடைய மீன்வளத்துறையினுடைய இயக்குநராக இருந்தார். அவர் விடுமுறையில சென்றிருந்தார். அவர் மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது அந்த அவருக்கும் துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல பல்வேறு துறையினுடைய செயலாளர்கள் மாற்றப்பட்டு புதிய நியமனங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியோடைய ப்ரமோஷனுடைய அதிகாரியாக மேலாண் இயக்குநராக இருந்தார். தற்போது அவருக்கான துறையாக ஆதிராவிடன் நலத்துறையினுடைய ஆணையராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் அவர் ஏற்கனவே தமிழ்நாடு சாலை திட்ட இயக்குநராக இருந்தார். அவர் போக்குவரத்து துறையுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டு இதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல 10க்கும் மேற்பட்ட துறையினுடைய செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கார்கள். பல்வேறு துறையினுடைய மேலாண் இயக்குநர்கள் மாற்றப்பட்டு புதிய மேலாண் இயக்குநர்கள் பல்வேறு துறைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில 14 துறையினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய நியமனங்கள் இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.